குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வனைந்திடும் உம் சித்தம் போ. உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வனைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட. வனைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்ந்திட. வனைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. மறுபடியும் சொல்லுவோமா? உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.
கடந்த வாரத்தில் புதுப்பித்துக்கொள் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை விட்டு வெகு சீக்கிரத்தில் வழி விலகி போனார்கள். ஆனால் இரக்கமுள்ள தேவன் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை புதுப்பித்து பலப்படுத்தி மறுபடியுமாய் அவர்களுக்காக தாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார், ஆசீர்வதித்தார் என்று கடந்த வாரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது இந்த அளவுக்கு இரக்கமும் கரிசனையும் அன்பும் காட்டி வழி நடத்துவது இவ்வுலக நன்மைகளுக்காக மாத்திரம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வேலை, வாழ்க்கை என்ற உலக பிரகாரமான நன்மைகளை, தற்காலிக ஆசீர்வாதங்களை தருவதற்காக மாத்திரம் ஆண்டவர் இத்தனை இரக்கங்களை கட்டளிடவில்லை. என்றென்றைக்கும் நம்மோடு கூட நிலைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இரக்கங்களை, கிருபைகளை நமக்கு கட்டளையிடுகிறார். நாம் தவறு செய்யும் பொழுதும் நம்மை புதுப்பிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், தட்டி கொடுக்கிறார். எதற்காக? எப்படியாவது தாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதங்கள், பரலோக பாக்கியங்கள், அதிலே நாம் சுதந்தரித்து விட வேண்டும் என்று. அன்பானவர்களே, எப்பொழுதும் வாக்குத்தத்த செய்திகள், ஆசீர்வாத செய்திகளையே நாம் தியானித்து கொண்டிராமல் 2-3 மாதத்திற்கு ஒரு முறை கடைசி வாரத்திலே நாம் வருகைக்கு திருச்சபை மக்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக கூடிய, நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை நம்முடைய இருதயங்களில் கர்த்தர் வைப்பாராக. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையும் உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, 24ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு 2 காரியங்களை வாக்களிக்கிறார். ஒன்று, நான் உங்களை வழுவாதபடி காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். 2, மகிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த என் சன்னிதானத்திலே உங்களை மாசில்லாத பரிசுத்தர்களாக நிலைநிறுத்த நான் வல்லவராக இருக்கிறேன். இந்த 2 காரியங்களை ஆண்டவர் வாக்களிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 24ஆம், இந்த 25ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் மாத்திரம் நம்முடைய தேவன் கண்ணும் கருத்துமாக இல்லாமல், என் பிள்ளைகள், என்னை தேடி வருகிற என் ஜனங்கள் உலக பிரகாரமான வேலை, வாழ்க்கை, சுகம், விடுதலை, இப்படிப்பட்ட காரியங்களில் மாத்திரம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் காணப்படாமல், மகிமையின் ஆசீர்வாதங்கள், பரலோக பாக்கியங்கள், இவைகளிலும் என் ஜனங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று கருத்தாக செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பானவர்களே, இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே உங்களுடைய சிந்தனையை நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக, அவர் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நேராக நான் திருப்ப விருப்பப்படுகிறேன். இந்த உலகத்தில் நாம் எத்தனை சாதித்தாலும் சம்பாதித்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தின் மேன்மைகளை, மகிமைகளை எல்லாவற்றையும் அப்படியே விட்டு நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒன்றும் நம்மோடு கூட வரப்போகிறதில்லை. எல்லாம் நாம் இந்த உலகத்திலே அப்படியே விட்டு போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாகவே போகிறான். ஒன்றும் நம்மோடு கூட வரப்போகிறதில்லை. அழிந்து போகிற பொருளுக்காக, பொண்ணுக்காக, பணத்துக்காக, உலக காரியங்களுக்காக மாத்திரம் நாம் சிந்தையுள்ளவர்களாக இராமல், அந்த நித்திய பாக்கியமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்த அவர் கவனமாய் செயல்படுகிறார் என்பதை அறிந்து நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. முதல் குறிப்பை நாம் பார்ப்போம். வழுவாதபடி உங்களை காக்க நான் வல்லவராக இருக்கிறேன். மறுபடியும் நான் கடந்த வார செய்தியை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். பின்மாற்றங்கள், தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள், பாவ சோதனைகள், இவைகளை சந்திக்காத நபர்கள் யாருமே இல்லை. வேதத்திலே நீங்கள் எந்த ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும், தேவன் பாராட்டுகிற, சுட்டி காட்டுகிற எந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தாலும், அவருடைய வாழ்க்கையிலும் பின்மாற்றங்கள், தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால்
தேவன் என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார், தட்டி கொடுக்கிறார், மன்னிக்கிறார், பலப்படுத்துகிறார், வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை மறுபடியும் நிலை நிறுத்துகிறார். ஆண்டவர் இந்த காலவேளையிலே சொல்லுகிறார், நான் வழுவாதபடி உங்களை காக்கும்படி வல்லவராக இருக்கிறேன். எத்தனை ஒரு அருமையான வாக்குத்தத்தம்! நம்முடைய இருதயம் கவலைப்படுகிறது, பயப்படுகிறது, பாரப்படுகிறது. ஆண்டவரே, இந்த பாவ சோதனையில், இந்த பிரச்சனையில், இந்த கடும் போராட்டத்தில் நான் நிலை நிற்பேனா? நான் விழுந்து போவேனா? நானும் என் குடும்பமும் உம்மை சேவிக்கிறவர்களாய் பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுவோமா? ஒரு நடுக்கம், ஒரு பயம், கலக்கம், கவலை. ஆனால் ஆண்டவர் இந்த காலவெளியிலே நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உங்களை வழுவாதபடி காக்கிற தேவனாக, உங்களை பத்திரமாய் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவராக நான் இருக்கிறேன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உலகத்தையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆராதனையிலே பார்த்தோம், ஆபிரகாம் தன்னுடைய கண்களையும் கரங்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்தான். எங்களுடைய கண்கள் உன்னதத்தை நோக்கி இருக்க வேண்டும். பூமிக்குரிய காரியங்களுக்காகவே நாங்கள் சபையை, ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் நாடிக்கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் உம்முடைய ஆண்டவர் நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீர் எப்படி எங்கள் மத்தியிலே கருத்தாய் பேசுகிறீரோ, கிரியை செய்கிறீரோ, அதை உணர்ந்தவர்களாய் அந்த நித்தியத்திற்காய் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்துள்ளோம். கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்களேன் சத்தமாக. இந்த யூதா நிருபத்தின் ஆரம்ப வசனங்களிலிருந்து நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நேரம் இல்லாமல் நான் வசனங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டே போகிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். 6ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் தேவ தூதர்களை கோடி கணக்கில் படைத்திருக்கிறார். அதிலே பிரதானமான 3 தூதர்களை படைத்திருக்கிறார். மிகாவேல், காப்ரியேல் அண்ட் கேருப். இந்த 3 தூதர்கள் பிரதானமான தூதர்கள். அவர்கள் கீழாக பல கோடிக்கணக்கான தூதர்கள். இப்படிப்பட்ட தூதர்களுடைய அந்த கூட்டத்திலே ஒரு தூதன் கேருப், லூசிஃபர் என்கிறவன் பெருமை பிடித்தவனாக பிசாசாக மாறி போனான். அப்படி பிசாசாக மாறினதினாலே அவனை ஆண்டவர் வானத்திலிருந்து கீழே தள்ளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள் அருமையானவர்களே, அப்படி அவன் கீழே விழும்போது அவன் தான் மாத்திரம் விழாமல் ஒரு கூட்டத்தையும் வஞ்சித்து தன்னோடு கூட இழுத்து கொண்டு வந்தான். போற பிசாசு சும்மா போகாது, அது ஒரு கூட்டத்தை சேர்த்துன்னு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த பிசாசானவன் வானத்திலிருந்து கீழே விழும்போது தூதர்களின் கூட்டத்தை, ஒரு கூட்டத்தை வஞ்சித்து தன்னோடு கூட கீழே இழுத்து கொண்டு வந்தான். நீங்க 6ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் கீழே தள்ளப்பட்ட தேவ தூதர்களை கர்த்தர் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. மனிதர்கள் படைப்பதற்கு முன்பதாக நடந்த சம்பவம் இது. பல்லாயிரம் தூதர்கள், லட்சக்கணக்கான தூதர்கள் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு அந்தகாரத்தில் இருட்டறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக. ஏன்? அவர்களை கர்த்தர் தம்மை துதிக்கும்படி, தம்முடைய சொற்படி செய்யும்படி படைத்தார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளைப்படி செயல்படுகிற தேவ தூதர்கள். தேவ தூதர்களுக்கு ஒரே ஒரு டியூட்டி தான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறது தான் அவர்களுடைய டியூட்டி. நமக்கு தேவைப்படுகிறது போல மாம்சம் அவங்களுக்கு இல்லை, பசி கிடையாது, குடும்ப பாரம் கிடையாது, எந்த ஒரு காரியம் கிடையாது. ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவது. ஆனால் அந்த கட்டளைக்கும் மீறி அவர்கள் பாவம் செய்தபடினாலே அவர்கள் கீழே விழுந்தார்கள், அந்தகாரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேவ தூதர்களையே ஆண்டவர் அந்தகாரத்தில் வைத்திருக்கிறார். வார்னிங் நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்ததி சந்ததியா பெருக பண்ணுகிறார். பூமி முழுவதும் ஜனங்கள் நிரம்புகிறார்கள். சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்திலே ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திலே வாழுகிற ஏனோக்கை போன்ற பயபக்தியான சந்ததிகளுக்கு மத்தியிலே சோதோம் கொமோரா எப்படிப்பட்ட இடமாய் இருக்கிறது? பாவம், அசுத்தம், மிக தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்குகிற பொல்லாத துன்மார்க்கமான மக்கள் கூட்டமாக அந்த சோதோம் கொமோரா மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார், அவர்களை மனம் திரும்ப செய்யும்படி ஆண்டவர் எத்தனையோ இடைபடுகிறார். ஆனால் அவர்கள் தங்களுடைய பாவத்திலே துணிகரமாய் இருமாப்பாய் தொடர்ந்து இருந்தபடினால் என்ன செய்தார்? வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் பொழிய பண்ணி அந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழித்து போட்டார். கவனிக்கிறீர்கள் அருமையானவர்களே? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
வழுவாதபடி நம்மை காக்கிறவர் என்கிற ஒரு சிந்தனையிலே நான் உங்களை கொண்டு போகிறேன். ஆனால் சில திருஷ்டாந்தங்கள் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எத்தனை எச்சரித்தும் தங்களை அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடினால், மனம் திரும்பாதபடினால், பாவத்திலே தொடர்ந்து துன்மார்க்கமாய் நீடித்துக் கொண்டிருந்தபடினால் ஆண்டவர் அக்கினியை, கந்தகத்தை பொழிய பண்ணினார். அந்த சோதோம் கொமோராவை கர்த்தர் அழித்து போட்டார். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சோதோம் கொமோரா எப்படி அழிஞ்சதுன்னா, ஒரு பட்டணம், ஒரு இடம் அக்கினி கந்தகத்தில் அழிஞ்சது. ஆனால் வானமும் பூமியும், அந்த சோதோம் கொமோரா எப்படி அக்கினியில் அழிந்து போனதோ அதுபோல இந்த முழு உலகமும் அண்ட சராசரங்களும் அழிய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்நாட்களிலேயே நீங்கள் பார்த்தீர்களானால் சமூக ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள், நாளுக்கு நாள் பூமி வெப்பமயமாகிக் கொண்டே போகிறது. ஒரு பேப்பர் நியூஸ் சொல்லுகிறது, இன்னும் 10 ஆண்டுகளில் இந்திய தேசம் உட்பட பல நாடுகளில் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு மக்கள் அச்சப்படுவார்கள். கடும் உஷ்ணம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பார்கள் என்று ஒரு பத்திரிகை செய்தி சொல்லுகிறது. இப்போவே அப்படிதான் இருக்கிறது. இப்போவே நம்ம 10 மணி 11 மணிக்கு மேலே என்ன பண்ணுறது கிடையாது, வெளியே தலை காட்டுறது கிடையாது. ஆனால் இன்னும் காலம் செல்ல செல்ல பூமி கடினமான உஷ்ணத்தில் இருக்கும். சோதோம் கொமோரா அந்த அக்கினி இறங்கியது என்று பார்க்கிறோம். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். காலம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டே வருது. ஒரு அதிர்ச்சியான ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தூதர்களாக தங்களுடைய கைகளில் உள்ள கலசங்களில் இருக்கிற விதைகளை அங்கங்கே ஊற்றி கொண்டு இருக்கிறார்கள். கடலின் மீது ஊற்றுகிறார்கள், மனிதர்கள் மீது ஊற்றுகிறார்கள், பல இடங்களில் ஊற்றுகிறார்கள். எங்கெல்லாம் அந்த கலசத்தில் இருக்கிறத ஊற்றுறாங்களோ அங்கெல்லாம் மிக பெரும் பாதிப்பு வருகிறது. நீங்கள் இந்த 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 4ஆம் தூதன் தன்னுடைய கையில் இருக்கிற கலசத்தை தூக்கி கொண்டு வருகிறான். அந்த கலசத்தில் உள்ளதை சூரியன் மீது ஊற்றுகிறான். சூரியன் மீது ஊற்றப்பட்ட உடனே என்ன மாற்றம் உண்டாகிறது? தீயினால் மனுஷர்களை தகிக்கும்படி சூரியனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, கொஞ்சம் டிவியில் நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்க்காம, மற்ற காரியங்களை, உலக காரியங்களை மாத்திரம் பார்க்காம, இந்த உலகத்தின் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்கள் வருகிறது, அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். சூரியன் நாளுக்கு நாள் வெப்ப பிழம்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அது வெடித்து சிதறப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், அந்த கலசத்தில் ஊற்றின உடனே சூரியன் மனிதர்களை தகிக்குகிறதாம். ரொம்ப ரொம்ப பயங்கர அனல். இன்றைக்கே மே மாதம் அந்த கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே அநேகருடைய சரீரத்தில் பலவீனத்தின் உச்சத்து நிமித்தமாக இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். அப்படின்னா வர வர நாட்கள் எப்படி கொடுமையாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். ஆனால் அந்த வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம், இவ்வளவு கர்த்தர் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் செயல்பட்டாலும் ஜனங்கள் தேவனை தூஷித்தார்களே தவிர மனம் திரும்பவில்லை. சோதோம் கொமோரா மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவர் எவ்வளவு கிரியைகளை நடப்பித்தாலும் சிலர் மனம் திரும்பாமலே இருக்கிறாங்க. கவனிக்கிறீர்களா அருமையானவர்களே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் சில திருஷ்டாந்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கும் சபையில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பட்சமாய் பேசுகிறார், சில நேரம் அக்கினி போன்ற சோதனைகளை அனுப்புகிறார். இவைகளுக்கெல்லாம் காரணம் நம்மை அழிக்க இல்லை, நம்மை மனம் திரும்ப செய்ய. ஆனாலும் சிலர் இருதய கடினத்தோடு மனம் திரும்பாமல் தேவனை தொடர்ந்து கோபப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது வரப்போகிற அக்கினி நமக்கும் நிச்சயமானது. 9ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் தேவதாசனாகிய மோசையை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. கடந்த வாரத்தில் நான் மோசையை பற்றி சொன்னேன். அவன் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைகளை பயபக்தியோடு கூட அவன் பயன்படுத்துகிறவனாக இருந்தான். திறப்பின் வாசல் நின்று ஜனங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்தான். இவ்வளவு நன்மையை மோசை மூலமாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் மோசை செய்த ஒரு தவறு என்ன? கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அவன் கண்மலையை அடித்து விட்டான். அந்த ஒரு சின்ன கீழ்ப்படியாமை மோசே மறிக்கிறான். மோசேனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண போகிறார் கர்த்தர். சாத்தான் வந்து நிற்கிறான். ஒரு கீழ்ப்படியாமை, அவன் உமக்கு கீழ்ப்படியவில்லை, ஆதலால் அவனுடைய சரீரம் சமாதானத்திலே அடக்கம் செய்யப்படக்கூடாது. சாத்தான் தர்க்கம் பண்ணுகிறான்.
கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு கல்லறைகளிலே சுலபமாக எழுதப்படுகிற ஒரு வாசகம் ரெஸ்ட் இன் பீஸ். ஒரு கீழ்ப்படியாமைக்கே சாத்தான் வந்து நிற்பான் என்றால், இன்றைக்கு கல்லறைகளிலே ரெஸ்ட் இன் பீஸ் என்று எழுதப்பட்டதினாலே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விடுவார்களா? பரலோக ராஜ்யத்திற்குள் போய்விடுவார்களா? எத்தனை கல்லறைகள் ஆண்டவர் வரும்பொழுது வெடிக்கப் போகிறது தெரியவில்லை. எத்தனை சரீரங்கள் மறுரூபம் அடைந்து கர்த்தரை சந்திக்கப் போகிறார்கள் தெரியவில்லை. தேவன் ஒருவரை அறிவார். திருஷ்டாந்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். 11ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். பிலேயாம் என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார், பயன்படுத்துகிறார். எதற்காக? சபையை கட்டி எழுப்ப வேண்டும். கடந்த நாட்களில் பார்த்தோம், பவுல் சொல்லுகிறான், உங்களை ஊன்ற கட்டுவதற்கு தான் கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே தவிர உங்களை நிர்மூலமாக்க கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. தேவ ஜனங்களை கட்டி எழுப்ப வேண்டும், திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும், அவர்களை தட்டி கொடுத்து எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் இதற்காக தன் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் உள்ளே நுழைந்தான் பிலேயாம். தீர்க்கதரிசி என்கிற போர்வையில் ஒழுங்காய் பரிசுத்தமாய் இருந்த திருச்சபையை அசுத்தத்திலே பாவத்திலே கொண்டு போய் வஞ்சகமாய் அவர்களை கெடுத்து போட்டான். இன்றைக்கும் சபைகளை கெடுக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. டிவிக்களிலே சேனல்களிலே திருப்பும் பொழுது எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சுலபத்தில் வாலிபர்களை, எத்தனையோ பேர்களை கெடுக்கிற ஒரு கூட்டம் இந்த கடைசி நாட்களிலே பெருகி கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இவ்வளவு பிரச்சனைகளை யூதா சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய யூதா, தேவ தூதர்கள், சோதோம் கொமோரா பட்டணம், மோசே என்கிற கர்த்தருக்கான வைராக்கியமான ஊழியக்காரே, அதுக்கடுத்து கள்ள தீர்க்கதரிசி, இப்படி எல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டே வருகிற அப்போஸ்தலனாகிய யூதா அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார்னா, நீங்களாம் ரட்சிக்கப்படுறது கஷ்டம், நீங்களாம் பரலோகத்துக்கு போகிறது கஷ்டம்னாலாம் சொல்லலை. நடுக்கத்தில் பயத்தில் இருக்கிற நம்மை தட்டி கொடுக்கும்படி சொல்லுகிறார். நம்மை கர்த்தர் வழுவாதபடி காக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நிச்சயமாகவே சில காரியங்களை பார்க்கும்போது வேதத்திலே பயம், நடுக்கம் உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை தட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்மை உடைத்து உருவாக்கி எப்படியாவது வழுவாதபடி நம்மை அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்துவார். ஒருவேளை நாம் பலவீன பாண்டமாக இருக்கலாம், பாவ சோதனைகள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வரும், ஆண்டவர் நம்மை தூக்கி எடுப்பார். உண்மையுள்ள தேவன் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே, அந்த பரலோக பாக்கியத்திலே நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லுவது போலவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கொரிந்து திருச்சபை மக்களை தட்டி கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் எதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை நாளிலே உங்களை குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி உங்களை நிலைநிறுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். கொரிந்து சபையில் ஏராளமான குறைகள் இருக்கிறது. நீங்க கொரிந்து புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, அதுல பாவங்கள் பெருகி இருக்குது, பயங்கரமான சோதனைகள் அதுல காணப்படுகிறது. கடிந்து கொள்ளுகிறார், இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும்னு சொல்றார். ஆனா ஒரேடியா சபையை நிர்மூலமாக்கல்ல, அதை கட்டி எழுப்ப சொல்றாரு. உங்களை கரம் பிடித்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் தம்முடைய வருகையிலே உங்களை குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிலை நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலையில இருக்கலாம். இந்த தப்பை இந்த அம்மா பண்ணிட்டாங்க, இந்த ஐயா பண்ணிட்டாங்க, என் பையன் பண்ணிட்டான், என் பொண்ணு பண்ணிட்டான், இன்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த திருச்சபைக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர்கள் உங்கள் குறைகளை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தூக்கி எடுத்து குற்றம் சாட்டப்படாதவர்களாய் தம்முடைய வருகையிலே சன்னிதானத்திலே நிலை நிறுத்துவார். எக்ஸாமுக்கு ஒரு மாணவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான்.
அவன் மிகவும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். ஐயோ, நான் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்? அவனுக்குள் பயம், நடுக்கம். அவனை பார்த்து, எப்பா தம்பி, உனக்கு கஷ்டம்பா, நீ எக்ஸாமில் பெருசாக ஒன்றும் சோபிக்க முடியாது, பாஸ் ஆவியானே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் எழுதக்கூடியவன் கூட என்ன ஆகிடுவான், அவ்வளோதான், அவன் ஃபெயில் ஆகிடுவான். பாஸ் ஆகக்கூடிய நல்ல நிலையில் இருக்கிறவங்க கூட அவன் தோற்று போயிடுவான். ஆனால் தடுமாற்றம் நிறைந்த ஒருவனை பார்த்து நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, தம்பி பயப்படாது, தைரியமாக இரு, நீ நிச்சயமாக நீ வெற்றி பெறுவ, நீ நல்ல மதிப்பெண்கள் எடுப்ப, பெரிய ஆளா நீ வருவ. அவர்களை தட்டி கொடுத்து பாருங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸு, இன்னைக்கு பெரியவங்க, பிள்ளைகள் கொஞ்சம் தடுமாறி சோர்ந்து இருக்கும்போது நெகட்டிவான வேர்ட்ஸை பேசாதீங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. உண்மையை உன்னால் சாதிக்க முடியும். ஒன்று, உனக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கிறது. இரண்டாவது, உன்னை கரம் பிடித்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லி பாருங்க. அந்த தடுமாற்றத்திலிருந்து அந்த மாணவன் வெளியே வருவான். ஒரு தைரியம், தெளிந்த மனப்பான்மை, எக்ஸாம் ஆளுக்குள்ளே போவான், எழுதுவான், நல்ல மார்க்களை எடுப்பான். அப்போது பலவீனமான ஒரு இருதயம் உடையவர்கள் தான் நம்ம எல்லாரும். உதாரணத்துக்கு மாணவனை சொல்கிறேன், குடும்பம் அல்லது எத்தனையோ சூழ்நிலைகளில் குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே நெருக்கடியில் இருக்கிறாங்க. தட்டி கொடுக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு கம்மி, பலவீனப்படுத்துகிற பயமுறுத்துகிற வார்த்தைகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நான் உங்களை வழுவாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. அன்பானவர்களை கவனிக்க வேண்டும். ஒரு மாணவன் தன்னை பலவீனப்படுத்துகிற எதிர் சிந்தனையிலிருந்து அவன் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுடையவனாய் மாற வேண்டும் என்றால் அவனுக்கு கவுன்சிலிங், அந்த ஆலோசனை தேவைப்படுகிறது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஆலோசனை, ஒரு கவுன்சிலிங் மீட்டிங்கை வைப்பாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. மாணவர்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகள் தான் மாணவனை பூஸ்ட் பண்ணுகிறது, அவனை பலப்படுத்துகிறது, அவனை ஆயத்தப்படுத்துகிறது வெற்றிக்கு நேராக. அதே போல திருச்சபை மக்களாகிய நாமும் பலவீனம் அடைகிறோம், சோர்ந்து போகிறோம். குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, பாவ சோதனைகள். ஐயோ, நான் தோற்று விடுவேனா, நான் விழுந்து விடுவேனா, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேனா, பரலோகத்திற்கு செல்வேனா, ஒரு பயம், நடுக்கம் இருக்கிறது. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு வார்த்தைகள் தேவை. அந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் கொடுக்கிறார். சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பது எதற்காக? உங்களை நிர்மூலமாக்குவதற்கல்ல, உங்களை தட்டி கொடுக்க, உங்களை ஊன்ற கட்ட. ஹல்லேலூயா. நீ பாவம் செய்து விட்டாயா, இனி சபைக்குள்ளே வராதே, வெளியே போ என்று விரட்டுவதற்கு சபையை கர்த்தர் வைக்கவில்லை. ஆண்டவர் உன்னை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார், உன்னை நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். தட்டி கொடுக்க, தூக்கி நிலை நிறுத்த. பிரதர்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அப்படி தான் பேசணும். ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? கட்டி எழுப்ப பேசுகிறார், தட்டி கொடுக்க பேசுகிறார். நீங்கள் ஒருத்தனை இடர பண்ணிடக்கூடாது. நீ எல்லாம் எதுக்குடா சர்ச்சுக்கு வர, நீ எல்லாம் பைபிளை தூக்கத்துக்கே லாக்கி இல்லை சொல்லக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் இந்த பைபிளை தூக்கத்துக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். யாருமே நம்மில் தகுதியுள்ளவர்கள் அல்ல. யாரும் பிளேம் பண்ணக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் தட்டி கொடுக்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், பாவத்திலே விழுந்து போயிருக்கலாம், அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர், அவர் விரட்டி விடுகிறவர் அல்ல, அவர் உன்னை தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. தேவனது சமூகம், தேவனது வார்த்தை. எப்படி ஒரு மாணவனுக்கு பக்கத்தில் அந்த டீச்சர் நின்று நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்க நின்று அவங்க பட்சமாக பேசணுன்னு அவன் ஒரு ஸ்ட்ரென்த் பெற்றுக்கொள்கிறானோ, அதுபோல் தேவ ஜனங்களுக்கு தேவை தேவ சபை, தேவனது வார்த்தை. இந்த ரெண்டும் ஒரு விசுவாசி தனக்குள்ள பத்திரமா வச்சுக்கணும். தேவனது சபை கூடி வருதில் விட்டுறக்கூடாது, தேவனது வார்த்தையை கேட்காம இருந்துடக்கூடாது. அது நிச்சயமாக உங்களை பலவீனப்படுத்திடும், உங்களை வீழ்ச்சி அடைய வச்சிடும். சபை கூடி வருதலை விட்டு விடுது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏன் பவுல் சொல்றாரு? பயங்கரமான சோதனை நமக்காக ஆண்டவர் நித்திய ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்க முடியாதபடி கெடுக்க சத்ரு எத்தனையோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் தன்னை காத்துக்கொள்ளணும். தாவீது ஒரு நெருக்கடியில் சிக்கிட்டான். அவனோடு கூட இருந்த மக்கள் அவனை கல்லெறிந்து கொள்ளணும்னு பிளான் பண்ணுறாங்க. யார் யாருக்கெல்லாம் தாவீது ஓடி ஓடி போய் உதவி செஞ்சானோ, உதவியை பெற்றவர்கள் இப்பொழுது தூக்கி எடுக்க கரங்களை நீட்டவில்லை, கல்லெறிந்து கொள்ள கற்களை எடுக்கிறார்கள். இதுதான் உலகம். ஆனால் தாவீது உட்கார்ந்து
புலம்பிலுக்கு இல்லை. இவனுங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்களே, என்னென்னா நான் பண்ணேன், ஒருத்தன்னா நினச்சி பார்த்தானா, எதையும் அவன் புலம்பிட்டு இல்லை. அவன் நினச்சது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே எனக்கு நீர் போதும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தேவனது சமூகம், அதுக்கடுத்து அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. தாவீதே சோர்ந்து போகாத, நீ எழுந்து போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எல்லாத்தையும் இழந்தான், ஆனால் எல்லாத்தையும் சுதந்திரிச்சிட்டான். அவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாய் அமைந்தது என்று எது? ஒன்று தேவ சமூகம், ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை. அவன் எல்லாத்தையும் இழந்து போகணும், சிதறி போகணும், ஒன்றும் இல்லாமலும் சாகணும், இதுதான் சத்தான் திட்டம். ஆனால் தேவ சமூகத்தில், தேவ வார்த்தையில் தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான். கவனிங்க, ரோமர் 16 அதிகாரம் 26, 27 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்ம ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை பாருங்க. யூதா புஸ்தகம் 1 அதிகாரம் 25 வசனத்தில் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு வாசிச்சோம். அதே ரோமர் 16 அதிகாரத்தில் பாருங்க, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராக இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா மகிமை உண்டாகட்டும்னு பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி 26 வசனம், இந்த 2 வசனத்துல, அதாவது யூதா புஸ்தகத்திலையும் ரோமர் புஸ்தகத்திலையும் ஒரே போல இருக்கிற இந்த வசனத்துல முந்தின வசனம் சொல்லுகிறது, வழுவாதபடி காக்கிறவர், மாசற்றவராய் உங்களை தேவன் தம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்துகிறவர். எப்படி வழுவாதபடி காக்கிறார், எப்படி நிறுத்துகிறார்னா, ரோமர் 16:26 சொல்லுகிறது, பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். அப்பனா ஸ்திரப்படுத்துறது எதுல? தேவனுடைய வார்த்தைகள்ல, பிரசங்கத்தில், வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற இருதயங்கள் பலவீனத்திலிருந்து பலன் கொள்ளும், தடுமாற்றத்திலிருந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கும். ஆனா நிறைய பேர் பலன் கொள்றது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து ஆண்டவர் கல்லறையில் வைக்கப்பட்டு விட்டார். 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார். சீஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஐக்கியமா இருக்கிறாங்க. ஒருத்த மட்டும் அந்த ஐக்கியத்தில் இல்லை, தோமா. அந்த ஐக்கியத்திலிருந்து அவன் அந்த சபைக்கு வரவே இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நேராக சீஷர்களை வந்து சந்தித்தார். உங்களுக்கு சமாதானம் என்று அவர்களை பலப்படுத்தினார். அந்த கூட்டத்தில் தோமா இல்லை. என்னைக்காவது நீங்க சர்ச்சு கூடி வர்றதை மிஸ் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு பார்த்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும், அதை நீங்க இழந்துருவீங்க. பாஸ்டர் சபைக்கு வரலைன்னா பரவாயில்ல, நாங்கள் யூடியூப்ல பார்த்துக்கிறோம். யூடியூப்ல தேவ பிரசன்னத்தை உன்னால உணர முடியாது. இப்படி பயபக்தியா உட்காந்து நீ கர்த்தருடைய வார்த்தையை கான்சன்ட்ரேஷனா கேட்க முடியாது. வீட்லேயும் பிள்ளைகளிடத்துலையும் மற்ற காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே பைபிள் யூடியூப்ல வசனத்தை கேட்கறது சும்மா உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இருக்குமே தவிர தேவனுக்கு மகிமையாக இருக்காது. அன்பானவர்களே, கர்த்தர் சபையில் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன்னு சொல்கிற விசுவாசிகள் நிச்சயமாகவே தவறு செய்கிறவர்களாக இருக்கிறார். தோமா தவறு செய்து விட்டான், சபை கூடி வருதலை விட்டு விட்டான். ராபோஜனம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஒவ்வொருவருக்காய் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் என்று ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருத்தன் எழுந்து போயிட்டான் பாதியிலேயே, சபையில் இல்லை அவன். நீங்கள் சபையில் நீங்கள் கவனித்து பாருங்கள், எவன்லாம் சபையில் ஒழுங்காக உக்காந்துட்டு இல்லையோ அவெல்லாம் உருப்படவே மாட்டாங்க. குடும்பத்திலையும் சரி, எதுலேயும் சரி, அவர்களால் ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. ஒரு பயபக்தியோடு நடுக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சபை கூடி வருதில்ல, அப்படியே எழுந்து போகிறான். பந்தி நடந்துட்டு இருக்குது, 10-11 சீஷர்களும் அப்படியே உக்காந்துட்ருக்குறாங்க. ஒருத்தன் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டே இருக்கிறான். அன்பானவர்களே, சபையை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் அந்த வார்த்தையை கொடுத்தது தான், மறுபடி கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்? வழுவாதபடி காக்கிறவர் சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தடுமாற்றங்கள் எனக்கு தெரியாது. உங்களுக்கு வந்திருக்கிற சோதனைகள், வீழ்ச்சிகள், பிரச்சனைகள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது. ஒருவேளை ஊழியக்காரனுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சகலவற்றையும் அறிந்தவர், அல்லேலூயா, உங்களை கரம் பிடித்திருக்கிறவர் உங்கள் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்த, உங்களை ஊன்ற கட்ட. அன்பானவர்களே, அன்றைக்கு அநேகர்
தோமா இழந்து போனான், யூதாஸ் காரியத்தை இழந்து போனான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்குள் வந்துவிடக்கூடாது. இன்றைக்கு திருச்சபைக்கு நான் இரண்டாவது குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை வைத்து விடுகிறேன். இன்றைக்கு சபைக்கு வர்றதுக்கும் சிலருக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கிறது. ஐயோ, நான் இந்த ஊரில் இருக்கிற சபைக்கு போனால் என்ன நினைப்பாங்க? நிறைய பேருங்க இந்த ஊரில் இருக்கிற சபையை விட்டு வெளியே இருக்கிற ஒரு சபைக்கு போயிடுறாங்க. நான் சர்ச்சுக்கு போகிறது இந்த ஊருக்கு, இந்த தெருவுக்கு தெரியக்கூடாது. இங்கே வந்துட்டு போனோன்னா தெரியுமே இந்த சர்ச்சுக்கு தான் வந்துட்டு, அப்படியே வெளியே போகிறது, எங்கள் சபையில் உட்காந்துட்டு வர்றது. பிரஸ்டீஜ் இஷ்யூ. சபைக்கு வந்துட்டு பின்னாடி கூட ஆராதனையில் அப்படியே ஒரு சிலர் அப்படியே டிப்டாப்பாக உக்காந்துருப்பாங்க. ஐயே, இவங்க கையை தட்டி பாட்டு பாடுறது போல் நம்ம தட்டி பாடினா என்ன நினைப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க? பிரஸ்டீஜ் இஷ்யூ. இயேசு கிறிஸ்துவை பற்றி அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், அது நமக்கு நம்மேல் விழுந்த கடமை. இயேசுவை பற்றி நான் சொன்னால் என்னை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு, தேவனை துதிக்க ஆராதிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு அநேகர் கூச்சப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். யாரெல்லாம் சபைக்கு வர்றதுக்கு வெட்கப்படுறாங்களோ, பைபிளை தூக்கின்னு வந்தா சர்ச்சுக்கு போறாங்கன்னு தெரியும், பைபிளை எடுத்துட்டு வர மாட்டாங்க. இல்லைன்னா பைபிளை சர்ச்சில் வச்சுட்டு அப்படியே கைவீசின்னு வந்து சபையில் இருக்கிற பைபிளை எடுப்பாங்க. வெட்கப்படுறாங்க சிலர் பைபிளை தூக்கிறதுக்கு. பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஆண்டவர் சொல்றாரு, நான் மத்திய அகத்தில் வரும்போது உன்னை பார்த்து வெட்கப்படுவேன். என்னை குறித்து, என் வார்த்தைகளை குறித்து, திருச்சபையை குறித்து, ஆராதனை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து யாரெல்லாம் வெட்கப்படுறாங்களோ அவர்களை பார்த்து நான் வெட்கப்படுவேன். அருமையானவர்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனியுங்கள். சபைன்றது எதுக்கு தெரியுமா? நம்மளை தாழ்த்துறதுக்கு. உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கலாம், சபைக்குள்ளே வரும்போது செருப்பை கழட்டிட்டு வரும்போது உங்களுடைய பெருமை, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய மகிமையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தாழ்மையாக வரணும். கைகளை தட்டி பாடி ஆராதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்படி தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஆத்துமாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிலைச்சு நிற்பாங்க. அல்லது உலக பேன்மை, மகிமை இப்படியே இருக்கிறவர்கள், பிரஸ்டீஜா அப்படியே இருக்கிறவர்கள், கவனம். நாம் ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து மகிமைப்படுவாரா, வெட்கப்படுவாரா? ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. அன்பானவர்களே, தாழ்த்தி அர்ப்பணிங்கள். மிக பெரும் ராஜாவாகிய தாவீது அரசனாக இருந்தாலும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி வரும் பொழுது ஒரு சாதாரண மனிதனைப் போல துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். தான் ராஜா என்கிறதையே மறந்து அவன் சாதாரண நபராக தன்னை உயர்த்தின தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தினான். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உயர்த்தப்படுங்கள், சமூகத்தில், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுங்கள். ஆனால் சபைக்குள் வரும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் கழற்றி வைத்துவிட்டு உங்களை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ளுங்கள். சத்தம் ஆமேன் சொல்லுங்கள். நாம் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்து கொள்கிறோமோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை பாதுகாக்கிறதற்கு வல்லவரும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறேன். இரண்டாவது ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். இந்த வசனத்தின் இரண்டாவது குறிப்பு, மகிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த என் சன்னிதானத்திலே உங்களை மாசில்லாத பரிசுத்தர்களாக நிலைநிறுத்த நான் வல்லவராக இருக்கிறேன். பரலோகம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது? இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறது, அது மகிமை நிறைந்த இடம், மகிழ்ச்சி நிறைந்த இடம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற மகிமை, மகிழ்ச்சி எதுவுமே நிலையானதல்ல, அது நிரந்தரமானதல்ல. எல்லாமே நீங்க பாருங்க, அது தற்காலிகமானவைகள். இந்த உலகத்தில் ஏதாகிலும் ஒரு பொருளை வாங்க வேண்டும், ஏதாகிலும் சாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், துடிக்கிறோம், இரவும் பகலும் ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம், பொருட்களை வாங்குகிறோம். கவனியுங்கள். ஆனால் சற்று நாட்கள் கழித்து அந்த பொருள், அந்த பணம் உங்களுக்கு மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்காது, சஞ்சலத்தை கொடுக்கும். ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போது நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஆஹா இந்த பொருளை நான் வாங்கிட்டேன். சில மாதங்கள், வருடங்கள் கழிச்சு பாருங்க, அது குப்பை மாதிரி எங்காவது ஒரு இடத்துல இருக்கும். பணம்
எவ்வளவு உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு நாள் அது ஒரு சஞ்சலமாக வருத்தமாக காணப்படும். பூமியிலேயே உயர்ந்த ராஜா யாருன்னா, அவனை போல ஒரு ராஜாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ராஜா சாலமோன் ராஜா. அவன் தன்னை பத்தி சொல்றான், எனக்கு ஏதாகிலும் வேணும்னு நான் நினைச்சேன்னா அதை நான் தட்டவே இல்லை. எது வேணும்னு நினைக்கிறேனோ அத்தனையும் நான் அனுபவிச்சேன். ஆனால் இவ்வளவு நான் பண்ணினாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் சம்பாதித்த சம்பாத்தியம், புகழ், மேன்மை எல்லாமே மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. அன்பான சகோதரனை சகோதரியே, படியுங்கள், சம்பாதியுங்கள், சாதியுங்கள். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எதுவும் நிலையானதல்ல. எது நிலையானது? ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமை மகிழ்ச்சி நிறைந்த அந்த பரலோகம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் ஒன்றே மகிமை நிறைந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது. அந்த மகிழ்ச்சி எந்த திருடனும் திருட முடியாது. உலக பிரகாரமான எந்த காரியங்களும் அந்த சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. அந்த மகிமையை நம்மிடத்திலிருந்து பறிக்கவே முடியாது. அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே எந்த பாடுகளும் இல்லை. ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். வருகையை குறித்து பேசும்பொழுது வாக்குத்தத்தம் இருக்காது, உங்களுக்கு கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகள் இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்னதான் இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொண்டாலும் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போகிறோம். ஆனால் நம்மோடு கூட வரப்போகிறது நாம் பட்ட பிரயாசங்கள், கர்த்தருக்காக நாம் காட்டின அன்புள்ள பிரயாசங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்ட பின்னாடி வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன். கவனிங்க, இந்த உலகம் எவ்வளவு அழகானது. இன்றைக்கும் சுற்றுலா ஸ்தலங்கள் அழகழகாக இருக்குது. மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அருமையான ஸ்தலங்கள் இருக்கிறது. கோடை காலங்களிலே பல நாட்களிலே குடும்பமாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சுற்றுலாவுக்கு போகிறாங்க. அந்த இடங்களை பார்க்க ரசிக்க போகிறார்கள். உலகம் மிக அழகானது, அருமையானது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். இந்த உலகம் அழகானது தான், அருமையானது தான். ஆனால் நான் ஆயத்தம் பண்ணுகிற இடம் அதை காட்டிலும் மகிமையானது, மகிமை நிறைந்த இடம், மகிழ்ச்சி நிறைந்த இடம். அப்படின்னா இந்த உலகம் கொடுக்கறது குறைவானதுன்றதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அதை தான் சாலமோன் ஞானி சொல்கிறார், எல்லாமே மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நீங்கள் எவ்வளவு சம்பாதித்து சேர்த்து பல காரியங்களை சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் சஞ்சலம் வருத்தமானவைகள். அன்பு சகோதரிகளே, எத்தனை பொருட்களை வாங்கி அடுக்கி அடுக்கி வைத்தாலும் ஒரு நாள் அவைகள் சஞ்சலம் வருத்தம் நிறைந்தவைகளை. எது மகிமை நிறைந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது? தேவ சமூகத்தை நமக்குள் காத்துக்கொள்வது, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் கடந்து போவது. ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 14 சொல்றார், உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு இடம் நமக்காக ஆயத்தமாக இருக்குதுன்னு கொஞ்சம் மனசில் நினச்சிங்க. சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடை வாங்கணும், அது எவ்வளவோ ஆயத்தம். வாழ்க்கையில் எதையாகிலும் ஒரு அடி நிலமாவது நமக்குன்னு இருக்கணும், பிரயாசம். ஆண்டவர் நமக்கு நல்ல சொந்த வீடுகளை தருவாராக. எப்போ நான் சொந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனோ அப்பொழுதுலேருந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீட்டுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல், மனுக்குலத்தின் தோற்றம் ஏறத்தாழ 6000 ஆண்டுகள், உலக தோற்றம் பல லட்சம் ஆண்டுகள், டைனோசரஸ் அதனுடைய படிவங்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த படிவங்கள் உண்டானது. அப்படின்னா உலக தோற்றம் பல வருடங்கள், பல லட்ச வருடங்களுக்கு முன்னாடி.
அதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். அது போதாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் தெழுந்து செல்வதற்கு முன்பதாக சீஷர்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நமக்கு பேரில் இந்த உலகத்தில் இடம் இருக்குதோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், ஒரு இடம் நமக்கு ரெடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம பேரில் எந்த ஒரு பட்டா இடமும் இல்லாமல் இருக்கலாம், பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் ஆயத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்த சுதந்திரிக்கணும். ஏன்? அது மகிமை நிறைந்த இடம், அது மகிழ்ச்சி நிறைந்த இடம், சஞ்சலம் வருத்தம் கிடையாது. அங்கே எப்பொழுதுமே சமாதானம், மகிழ்ச்சி. அன்பானவர்களே, அந்த இடத்துக்கு போகணும்னா வசனம் நமக்குள்ள எதிர்பார்க்கிறது என்ன? கவனியுங்கள். நான் அந்த மகிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கு உங்களை நான் எப்படிப்பட்டவர்களாக நிறுத்துகிறேன்? மாசில்லாத பரிசுத்தர்களாக உங்களை நிலைநிறுத்த நான் வல்லவராக இருக்கிறேன். கவனிக்கிறீர்களா? நான் செய்தியை முடிக்கிறேன். அந்த மகிமை நிறைந்த இடம், அந்த மகிழ்ச்சி நிறைந்த இடம் எல்லாரும் போயிட முடியாது. யார் போக முடியும்? மாசில்லாத பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் அந்த இடத்திற்கு போக முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உலாவுகிறார் சபையில்? நான் அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஏன் ஜனங்களாக இருப்பார்கள். ஆண்டவர் ஏன் சபையில் உலாவுகிறார்? குறைகள் நிறைந்தவங்கம்மா நீங்களும் நானும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் குறை இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாம் தேவ சாயல் கம்மியாக இருக்குது. உலக சாயல், பக்கத்து தெரு சாயல் இருக்குது, மனுஷன் சாயல் இருக்குது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலக சாயல் நம்மளை விட்டு விடை பெறணும். நம்ம யாராக மாறணும்? தேவ சாயலாக மாறணும். வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், மகிமை மேல் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமை அடைய வேண்டும். பலத்தின் மேல் நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துது. ஸ்டெப் பை ஸ்டெப், நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் நம்ம மறுரூபம் அடையணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சபையில் உலாவி கொண்டிருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். ஆண்டவர் உலாவிட்டிருக்கிறார். எடுத்தவொன்னே நம்ம யாரும் அந்த பரிசுத்தத்தில் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவ வாழ்க்கை, ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடியும் தடுமாற்றம், வீழ்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் துரத்தி விடுறது கிடையாது, தட்டி கொடுக்கிறார். நான் உங்களை வழுவாதபடி காக்கிற தேவன், உங்களை பாதுகாப்பதற்கு நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். வயதானவர்களோ, வாலிபர்களோ, கன்னிகைகளோ, கணவன்மார்களோ, மனைவிமார்களோ, ஆண்டவர் ஒவ்வொருவரையை பரிசுத்தப்படுத்தி அந்த மகிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடத்துல மாசில்லாத பரிசுத்தர்களால் நிலைநிறுத்த போராடி கொண்டிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே இந்த காலவெளியில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை எனக்குள் இருக்கிறதான ஆண்டவரே அந்த பாவ சோதனைகள், தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள் வெளியே ஆண்டவரே தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய திருச்சபையிலே பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற சக விசுவாசிக்கு, ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உமக்கு மறைவானது எதுவும் இல்லைப்பா. கண்களை மூடி கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில், நாளுக்கு நாள் நீதியில், அந்த மகிமையில் நான் மறுரூபம் அடையணும். ஆண்டவரை கரங்களை தட்டி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை, ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிறவரே, என்னை உருவாக்குகிறவரே ஆசீர்வதியும். எபேசியர் 5:27 கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 5 எபேசியர் புஸ்தகம் கணவன் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக ஒரு பெண் ஆயத்தமாக நிற்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் பட்டியலிடுகிறார். கணவன் அன்பு கூற வேண்டும், மனைவி கீழ்ப்படிய வேண்டும். பல காரியங்களை சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லும்போது, பரிசுத்தமான அந்த மணவாளனுக்கு ஏற்றபடி ஒரு பரிசுத்தமான மணவாட்டியாக சபை கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய சபை ஒரு மணவாட்டி சபை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது 10 கன்னிகைகள் புறப்பட்டு போனாங்களாம். 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்களாம், மனவாட்டிகள். அதாவது சபைகளெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். 5 கன்னிகைகள் ஆயத்தமாகவே இல்லை. அவங்களுக்கு நோக்கெல்லாம் உலகம்தான். வேலை கிடைச்சா போதும், கல்யாணம் ஆனால் போதும், சுகம் கிடைச்சா போதும். ஆனால் ஒரு 5 சபை என்ன பண்ணுச்சு? ஆயத்தமாக இருந்துச்சு. ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமான சபையாக, பிழையற்ற சபையாக. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே இந்த சபை குறைகள் நிறைந்த சபை அப்பா. ஆண்டவரே, தகப்பன்மார்கள், தாய்மார்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள், குறைகள் நிறைந்த சபை ஆண்டவரே. ஊழியக்காரன், விசுவாசிகள் ஆண்டவரே, கர்த்தாவே தடுமாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்பா. ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறீர். வழுவாதபடி காக்கிற தேவனாய், உண்மையுள்ள தேவனாய் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறீர். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத ஒரு பழுதற்ற, ஒரு பிழையற்ற, மாசில்லாத சபையா உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்படணும். எங்களை விட்டுறாதரோ, எங்களுடைய இஷ்டத்துக்கு எங்களை விட்டுறாதரோ. எங்களை ஆண்டவரை உருவாக்கும். ஆராதனையில் பாடணும், ஆண்டவரை என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே, எங்களை உருவாக்குமே. சத்தமாமேன்னு சொல்ல கேட்கிறேன். அன்பானவர்களை, கடைசியா ஒரு வசனத்தை வச்சு நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அதாவது வழுவாதபடி காக்கிறவர் என்கிற அந்த வார்த்தைகள் வேறு சில வார்த்தைகள்ல ஒவ்வொரு வசனங்கள் இருந்தாலும் கருத்து ஒண்ணுதான். ஸ்திரப்படுத்துவாராக, வழுவாதபடி காப்பாராக என்ற வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறவர்னு குறிக்கிறது. எதற்காக பாதுகாக்கிறாராம்? ஆண்டவர் தமது வருகையில தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி நிக்கணுமா? பிழையற்ற பரிசுத்தமுள்ள நபர்களா நிக்கணுமா. இந்த சபை எந்த சபை? தெசலோனிக்கே சபை. தெசலோனிக்கே நிருபத்தை கொஞ்சம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 2 நிருபங்கள் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர். 1 தெசலோனிக்கேயர்ல 5 அதிகாரம் இருக்குது. 2 தெசலோனிக்கேயர்ல 3 அதிகாரங்கள் இருக்குது. டோட்டலா 8 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 8 அதிகாரங்களை வாசிச்சுட்டு வரும்போது பக்கத்துல ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு வருகையை குறிச்சு இந்த அதிகாரத்துல ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா அப்படின்றத அப்படியே எடுத்து எழுதி பாருங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். என்ன நான் சொல்லி காட்ட விருப்பப்படுறேன்னா, தெசலோனிக்கே சபை இருக்கு பாருங்க, எப்பொழுதும் கர்த்தருடைய வருகையை அதிகமா தியானிச்சுட்டே இருந்த சபை. எப்பொழுதெல்லாம் அவங்க சபையா கூடி வர்றாங்களோ, அது சகோதரர்களா வந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாலும், அவங்களுடைய டாக்ல முக்கியமா ஒண்ணு இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்க எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். உபவாச ஜபம் நடந்தாலும், அதிகால ஜபம் நடந்தாலும், இரவு ஜபம் நடந்தாலும், எந்த ஜபம் நடந்தாலும் அந்த ஜபத்துல ஒரு குறிப்பு இருக்கும். ஆண்டவரே, நாங்க ஒருவரும் கைவிடப்பட்ட கூடாது, நாங்க ஆயத்தமா இருக்கணும். அந்த தெசலோனிக்கே சபையில எப்போ ஆராதனை நடந்தாலும் அந்த ஆராதனையில பிரசங்கத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், ஆண்டவரோட வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். நம்ம சபையில 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை, கடைசி சண்டே, அதிகமா யாரும் வராத சண்டே, கம்யூனியன் சண்டேன்னா எல்லாரும் வருவாங்க. அந்த டைம்ல வாக்குத்தத்த செய்தி. ஒரு சிலர் எல்லாம் வர முடியாது பாருங்க, லாஸ்ட் சண்டே, அப்போ வருகை குறித்து செய்தி. ஆனா தெசலோனிக்கே சபை அப்படி கிடையாதுங்க. எவ்ரி சண்டே, எவ்ரி கேதரிங், அவங்களுடைய மெடிடேஷன்ல, அவங்களுடைய பிரசங்கத்துல எது இருந்துச்சுன்னா வருக வருக வருக. அதை கொஞ்சம் ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணி பாருங்க. 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர். அதே சமயத்தில் மற்ற புஸ்தகங்களை எடுத்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. வருகையை குறித்து எல்லா அதிகாரத்திலும் இல்லவே இல்லைங்க.
ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் உண்டென்றால், நிருபம் உண்டென்றால் அது 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர். எதை சொல்லு என்ன இதன் மூலம் சுட்டி காட்டுகிறேன்? அந்த சபை, பல சபைகளுக்கு மத்தியில் ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு ஆராய்ந்து பார்க்கிற, அர்ப்பணிக்கிற ஒரு சபையாக இருந்தது. முழங்கார் படியிடுவோமா? ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்த செய்திகள், கண்ணீரை துடைக்கிற, உற்சாகப்படுத்துகிற பிரசங்கங்கள், இவைகளுக்கு மத்தியிலே வருகைக்குரிய செய்திகளை ஆண்டவர் கொடுக்க சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், என் ஜனங்கள் ஹல்லேலூயா, நான் அவர்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த அற்புதமான வாசஸ்தலத்திலே, அந்த பரம ராஜ்யத்திலே பங்கடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே சுதந்தரிக்க வேண்டும் அப்பா. உம்முடைய நன்மைகளை நான் இழந்து போக கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, சகலத்தையும் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆராதனையிலே பார்த்தோம் தேவனே, எங்களை நீர் இந்த உலகத்திலே புடமிட்டு தேவனே, இந்த உலகத்திலே எங்களை சுத்த பொன்னாக விளங்கச் செய்வது மாத்திரமல்ல, பரலோகத்திலே தேவனை பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை நீ மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, எங்களுடைய வாழ்நாள் அப்பா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் குறிக்கப்பட்டிருது அப்பா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நாள் தான் இருக்க வேண்டும் என்கின்ற நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாழ்க்கையிலே தேவனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இழந்து போகிறோம் அப்பா. ஆனால் பரலோகத்திலே உம்மண்டையிலே சேரும் நாளாக்கா தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தேவனே. ஒவ்வொரு நாளும் தேவனே, உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உமக்காக வாழ்கின்ற வாழ்க்கை எங்களோடு கூட வரட்டும். தாவீது ஜெபிக்கிறானப்பா, எங்களுடைய காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது என்று. தேவனே, இந்த நாளிலே கூட எங்களுடைய காலங்கள் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.